விஜய் வந்து காவேரி வந்து மீட் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை மிஸ். எனக்கு எதுக்காக பொண்ணு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணீங்க, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து காவேரி வந்து கூலாக பதில் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் இவ்வளோ நாள் வந்து பொண்ணு தேட வந்தது தான் பெரிய விஷயம். இதுக்கப்புறம் இப்படியே இருக்க முடியுமா? பார்த்தீங்கல்ல, அம்மு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு, அம்மா இல்லாமல் அவளுக்கு ஒரு அம்மா இருந்தால் அவள் சந்தோஷப்படுவாள். சரிங்க மிஸ், நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு எனக்கு தான் ஒய்ஃபாக இருப்பா, எப்படி குழந்தைக்கு அம்மாவாக இருக்க முடியும்? அப்படி ஒரு பொண்ணு இருக்கவே மாட்டா, சொன்னால் புரிஞ்சுக்குங்கன்னு. கண்டிப்பாக கிடைப்பாங்க. அப்படி கிடைச்சா நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்களான்னு. அப்படி கிடைச்சா பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு வராரு. இங்கே வந்து மனசு கஷ்டப்படுறாரு. நம்ம வந்து விஜய்க்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. காவேரி பண்ணுற வேலை எல்லாத்தையும் தாத்தா கிட்ட சொல்லி புலம்புறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து தாத்தா கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னாச்சு தாத்தா, ஏதாவது மேட்ரிமோனிலேருந்து வந்ததா அப்படின்னா, நிறைய ப்ரொஃபைல் வந்திருக்குமா, அதெல்லாம் கொடுங்க தாத்தான்னு சொல்லிட்டு அவங்களே வாங்கி அவங்களுக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. முன்னே வந்து அவங்களும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவரை, கல்யாணம் பண்ணிக்க நான் ரெடியாக இருக்கேன்னு ஒரு பொண்ணு வந்து சொல்கிறாங்க. சரி, அப்போனா நீங்கள் அவரை மீட் பண்ணணும் இல்லையா, அதனால் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பொண்ணும் அவங்க கூட இருக்கவங்களும் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. காவேரி விஜயை கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜய் வந்து எதுக்காக வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க மிஸ் அப்படின்னோடனே, ஒரு முக்கியமான விஷயத்தை தாங்க கூட்டிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் ஆக போகுது, உங்களை பிடிச்சி உங்கள் குழந்தைய ஏற்றுக்கிட்ட ஒரு பொண்ணு நம்மளுக்கு வந்து ஓகே பண்ணியிருக்கா, அவளை பார்க்க தான் வந்திருக்கோம், ஏன் மிஸ் இப்படிலாம் பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள், கண்டிப்பாக அவளை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு விஜயும் வேறு வழி இல்லாமல் காவேரிக்காக ஒத்துக்கிறாரு. அடுத்து அந்த பொண்ணு வந்து விஜயை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. சரி, நீங்கள் 2 பேர் தனியாக பேசுங்கன்னு சொல்லிட்டு காவேரி பெண் வந்து ஓரமாக உட்காடுறாங்க. இதெல்லாம் பார்த்து விஜய்க்கு செம்ம கடுப்பாக இருக்குது. நீ என் பொண்டாட்டி, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி டென்ஷனாக வராரு. அடுத்து வந்து இங்கே வந்து அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி நீங்கள் நம்ம 2 பேரும் பெட்ரூமில் இருக்கும்போது குழந்தை நடுவில் படுப்பாளான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு விஜய் அந்த பொண்ணு நல்லா திட்டி விட்டுறாங்க. காவேரி வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு நான் மாப்பிள்ளை பார்த்தா உங்களுக்கு ஓகேவா, எனக்கு மட்டும் இப்படி பண்ணுறீங்கன்னு, எனக்கும் மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்லிட்டு காவேரி கூலாக பதில் சொல்கிறாங்க. இதை கேட்டு விஜய் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. எல்லா விஷயத்தையும் வந்து சாரதா கிட்ட போய் சொல்கிறாரு. சாரதா செம்ம கடுப்பாகிறாங்க. காவேரி, இன்றைக்கி நான் வச்சுக்கிற மாப்பிள்ளை, நீங்கள் கிளம்புங்க வீட்டுக்கு அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அத்தை, காவேரி எதுவும் திட்டாதீங்கன்னு சொல்லிட்டு விஜய் போகிறாரு. எங்கள் காவேரி வந்து என்ன நீ மனசில் நினச்சிட்டு இருக்க, நீ நான் என்னம்மா பண்ணேன், எதுக்காக தேவையில்லாமல் விஜய் தம்பிக்கு பொண்ணு பார்க்குற, அதுவும் பொண்ணை வர வச்சிருக்கா, அந்த பொண்ணுனா ஏடா கூடவே கேள்வி கேட்குறா, என்ன நினச்சிட்டு இருக்க, அவள் ஏடா கூடமாக கேள்வி கேட்கறதுக்கு தான் வந்து விஜய் தம்பி இருக்காரா அப்படின்னு. இங்கே பாருமா, இதில் நீ தலையிடாதம்மா, நான் பார்த்துக்க, நீ தலையிடாதடி, முதல்ல இதை பொண்ணு பார்க்குறத விடு அப்படின்னு. நீ எதிராக மனசில் வச்சு இப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியுமா, நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது, நான் விஜயை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அதுக்காக அவருக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னு நல்ல விஷயம் தானேம்மா, நீ வாய முறியா, அவர் என் வீட்டு மாப்பிள்ளடி, அவருக்கு பொண்ணு பார்க்க நீ யாரடி அப்படின்றாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னம்மா சொல்கிற, ஐயோ நம்ம வளரிட்டோமா அப்படின்னு. ஆமாடி, அவர் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்னு நம்பிக்கையில் நான் இருக்கேன், அப்போ கல்யாணம் பண்ணிங்கன்னா நம்ம வீட்டு மாப்பிள்ளை தானே அவர், அதுக்காக தான் அவருக்கு பொண்ணு பார்க்காதுன்னு சொன்னேன். அம்மா, நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லைம்மா, லாஜிக் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கம்மா, நீ தாண்டி சரியில்லை அப்படி சொல்லிட்டு திட்டிகிட்டே போகிறாங்க. இங்கே பாரு காவேரி, தயவு செய்து சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயத்தை நீ பண்ணாத, அந்த தம்பி பாவண்டி, அவர் எவ்வளோ வருத்தப்பட்டு தான் என்கிட்ட வந்து வருத்தப்பட்டு பேசியிருப்பாரு மா, அவருக்கு முதல்ல அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் பாரு ஒய்ஃபை சுற்றி வருவார், அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இவ திருந்த மாட்டா, வேறு வழியே கிடையாது, ஒன்று இவக்கிட்ட உண்மையை சொல்லணும், அப்படி இல்லையா இவரை ஒரு வழிக்கு கொண்டு வரணும், ஏதாவது ஒன்று செஞ்சே தீரணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க சாரதா. இங்கே வந்து விஜய் வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்காரு. சாரதா வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க மாப்பிள்ளை, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, இந்த காவேரிக்கு நான் எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன். ஐயோ அத்தை, அதெல்லாம் வேணாம் அத்தை, இல்லை மாப்பிள்ளை, இப்படி விட்டால் வேலைக்கு ஆகாது, காவேரிக்கிட்ட எல்லா உண்மையை சொல்லி அவளை நம்ம சமாதானப்படுத்தலாம் அப்படின்னோடனே, இல்லை அத்தை அதெல்லாம் வேணாம், பார்க்கலாம் எவ்வளோ தூரம் காவேரி போகிறான்னு சொல்லிட்டு, அதுக்காக என்னம்மா அப்படி பண்ண போகிறீங்க, பார்க்கலாம் அத்தை, நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு.